என்னடா இது காலையில நானும் பாக்குறேன் கேபிஐ பாலா தோழர் நியூஸ் பாத்தீங்களா? நானும் காலையில யூடியூப் எடுக்கிறேன் 2 நாளாவே எங்க பார்த்தாலும் கேபிஐ பாலா சர்வதேச கைக்கூலி. பாத்தீங்களா நியூஸ்? ஆமா நானும் பார்த்தேன், நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா அவர் நிறைய ஆம்புலன்ஸ் எல்லாம் வாங்கி தரதை கேள்விப்பட்டேன். ஆம்புலன்ஸ் வாங்கி தரது பெரிய விஷயம். அவரு நிறைய ஈவெண்ட் போறாரு, தோழர் ஃபங்க்ஷன் போறாரு, ஈவெண்ட் போறாருன்னா அந்த அளவுக்கு எப்படி அவருக்கு அமௌண்ட் வரும்? சரி, இந்த கேள்வி இருக்குல்ல, எங்க இருந்து நம்ம வரட்டுமே. ஏன்னா இப்ப பொதுவா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண தோணாது. பொதுவா இருக்கும், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இவர் ஹெல்ப் பண்றாருல, ஹெல்ப் பண்றது காசு வரல. இப்ப என்ன ஃபாரின்ல இருந்து வரலாம், எங்க இருந்தும் வரலாம். ஆனா அந்த ஹெல்ப் பண்ற மனசை நம்ம முதல்ல பார்க்கணும். அதுதான் டவுட்டா இருக்கு. இவருக்கு பணம் எங்க இருந்து வருது, பின்னாடி யாரு இயக்குறாங்க? நான் அதுதான் சொல்றேன். பாத்தீங்களா தோழர், அந்த ஆம்புலன்ஸோட ரேட் நம்மளுக்கு தெரியும். ஐசியோட ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. அதோட ரேட் பாத்தீங்கன்னா 85 லட்சம். எங்க போயிருப்பாரு அவரு? ஒரு ப்ரோக்ராம் போனாலே கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாயில இருந்து ஒரு 50,000 ரூபாய் அவ்வளவுதான் அவரேஜா வரும். அவ்வளவு வசதி கொண்ட ஆம்புலன்ஸ் வாங்குற அளவுக்கு எப்படி அமௌண்ட் வருது? அதான் இப்ப உமாபதியோட கேள்வி நம்ம பார்த்தோம். அவர் ஜேர்னலிஸ்டா நிறைய கேள்வி வைக்கிறாரு. அவர் மெயினா குற்றச்சாட்டு பார்த்தோன்னா, இவருக்கு ஒரு பின்னாடி அமெரிக்கால இருந்து ஒரு ஃபண்ட் வருது, இல்ல எங்கேயோ ஒரு இவர் ஃபியூச்சர் அமெரிக்கால ஃபண்ட் தராங்க அப்படின்னா அதை ஸ்டேட் அவங்களே எடுத்து தர வேண்டியது தானே? ஏன் பின்னாடி ஒருத்தர்கிட்ட கொடுத்து தான் அவங்க? ஆமா, இது நல்ல கேள்வி. என்னன்னா ஸ்ட்ரைட்டா கொடுத்தா நிறைய மாட்டுப்பாங்க. அதாவது இங்க நிறைய பணம் வச்சுக்கிறவங்க பார்த்தோன்னா, அரசாங்கத்தை இன்கம் டேக்ஸ் ஒன்று பண்ணணும். அதை பண்றது கிடையாது. அதனால என்ன பண்றேன், இந்த மாதிரி ஹெல்ப் பண்றேன், இலவசம் பண்றேன், நான் இதுக்கு இவ்வளவு காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதன் மூலமா பார்த்தோன்னா இன்கம் டேக்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கு அந்த விஷயமா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி போன்ற ஆட்களை கையில் எடுத்து பண்றாங்கன்றத உமாபதி சொல்றாரு. ஆனா பொதுவாக மக்களோட கருத்து ஒன்று இருக்குல்ல, மக்களோட கருத்து கேபிஐ பாலா மாரி பார்த்தோன்னா ஹெல்பிங் மைண்ட் தான், அதுதான் முக்கியன்றாரு. அது ஆம்புலன்ஸ் தராரு, ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு, சில பேருக்கு ஹெல்ப்பா ஒரு மணியை கூட சப்போர்ட். அவர் நிறைய ஹெல்ப் பண்ணாலும் இது இன்னும் பண்றாரு, எடுத்து போஸ்ட் பண்றாரு. ஆர்டிபிஷியலா இருக்க ஒரு வீடியோ எல்லாம் பாக்கும்போது ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சம்பாதிக்கிறதுக்காக பண்றதா இருந்தா நான் யூடியூப்ல போட்டு பணம் சம்பாதிச்சிருப்பேன், நான் அதை இன்ஸ்டால தானே போடுறேன், அதுக்கும் இந்த உதவி எல்லாம் பண்ணதுக்கு நான் வெளியே எந்த கடனும் வாங்கல, எல்லாமே என் சொந்த காசுல தான் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாரு. யாரு இந்த கேபிஐ பாலா, இவருக்கு பணம் எங்க இருந்து வருது அப்படின்ற இந்த சந்தேகம் தொடர்ந்து வந்துனே இருக்குது. இதை பத்தி நிறைய பேர் பேசிருக்கிறாங்க. அதான் அந்த சந்தேகம் வரும்போது அவர் சொல்ற ஒரே பதில் தான், மக்கள் பார்த்துப்பாங்கன்றாரு. ஸோ மக்கள் பார்த்துப்பாங்கன்னா அப்போ ஒரு ஃபேம்காக பண்றவர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஆமா, ஸோ அப்படின்னு ஒரு ஃபேம்காக பண்றவர் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா உமாபதி சொல்றது அதே தான். இவர் பார்த்தோன்னா ஃபேம்காக தான் பண்றாரு. ஏன்னா இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வாங்குறாரு, அது ஒரு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சென்ட் பண்றாரு. ஆனா இப்ப சமீபத்தில் என்ன சொல்றாங்க, அந்த ஆம்புலன்ஸ் பார்த்தோன்னா ஒரு பழைய ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, காலாவதியான ஆம்புலன்ஸ். அப்ப காலாவதியான ஆம்புலன்ஸ் வச்சுதான் அவர் வீடியோ எடுத்து நான் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தேன் அப்படின்றாங்க. அதுக்கும் மக்கள் கேள்வி தோழர், பழைய ஆம்புலன்ஸாவே இருந்துட்டு போட்டோம், அதனால ஒரு 4 உயிர் காப்பாத்துறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பழைய ஆம்புலன்ஸா இருந்தாலும் கவர்மெண்ட் அந்த வண்டி இதுக்கப்புறம் ஓடாது, ஆயுள் காலம் முடிஞ்சு. ஆமா ஆமா, ஆயுள் காலம் முடிச்சு அப்படின்றது. ஆனா ஆமா, ஆனாதோட இதுல இன்னொரு கேள்வியும் வருது. இது பார்த்தோன்னா, இந்த ஆம்புலன்ஸ் முதல்ல வாங்கி கொடுத்தீங்களா, இது யாருக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்க? ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, எமர்ஜென்ஸா ஆம்புலன்ஸ் தேவைப்படுதுன்னா யாரை நம்ம கான்டாக்ட் பண்ணும்? 108 கான்டாக்ட் பண்ணும், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் சார்ந்து கான்டாக்ட் பண்ணும். இப்ப கேபிஒய் பாலா வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் நம்ம எப்படி கான்டாக்ட் பண்றது? கேபிஒய் பாலா போன் நம்பர் போட்டு கான்டாக்ட் பண்ணும். அதுக்கான கான்டாக்ட் இருக்கா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆம்புலன்ஸ் இவர் வாங்கி கொடுத்தாரு. அது யாரு மெயின்டைன் பண்றது, அதுக்கு யாரு சம்பளம் தருது? ஏன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுக்கும் காசு வாங்க மாட்டாரு, அவரும் டிரைவருக்கும் சம்பளம் தரணும். ஆமா ஆமா, எப்படின்னு தெரியலையா? சோ அப்ப 10 பேருக்கான செலவு இருக்குல்ல. இப்ப இந்த காசும் ஒண்ணு இருக்கு. இப்ப உமாபதி கேட்கறது நம்ம காமனா பார்க்கும்போது, உனக்கு என்னடா பிரச்சனை, அவன் தான் பண்றான்ல, நீ தான் பண்ணல மூட்டுறான்னு நம்ம. ஆனா மக்கள்கிட்ட அந்த கேள்விதான் வருது. என்ன அப்படின்னா, அவர் நல்லது பண்றாரு, நீங்க அங்க பார்த்து பொறாமப்படுறீங்க இல்ல வைத்திருச்சு பண்றீங்க அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு. ஆமா, நான் இன்னொரு விஷயம் தெரியுமா, இவன் கேபிஒய் பாலான்றது நிறைய ஹெல்ப் பண்றாரு. ஆனா அந்த மணி மூலமா இன்னொருத்தன் யூஸ் ஆகிறான் தெரியுமா, அரசாங்கத்துக்கு வரி கட்டாம. இப்போ ஒரு சமீபத்தில் விஜய் பார்த்தோன்னா ஒரு 150 கோடி கட்டாம வரி கட்டாம பெரிய பெரிய கார்பரேட் பெரிய பணக்காரனும் பார்த்தோன்னா இதன் மூலமா தப்பிக்க ஒரு சான்ஸா இருக்கும். அப்ப கேபிஒய் பாலா எங்கேயோ ஒரு சப்போர்ட் பண்றாரு, யாரோ ஒரு சாமானியன் சப்போர்ட் பண்றாரு. ஆனா பெரும் முதலாளி சம்பாதிக்கிறாங்கல்ல, அப்படியே ஒண்ணு பார்க்கப்படுது இல்லை. ஏன்னா கேபிஒய் பாலா என்ன சொல்றாரு, முழுக்க முழுக்க இது நான் சம்பாரிச்சு போனா, நான் இவன்ட்டு போறேன்னா எப்படி இவ்வளவு பணம் வருது அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை நம்ம கேட்டுதானே ஆகும். ஏன்னா இதை கேட்டானா நினைப்பேன், அவன் தான் நல்லது பண்றான்ல, நீ ஏன் அப்படி பேசுற அப்படின்னு. எந்த நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு பணம் எங்க இருந்து வர்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. 10 பேர் நல்லா இருக்கணும்னா 100 பேர் வயிற்றுல அடிச்சு வர காசை நீ 10 பேருக்கு எடுத்து நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஆமா, அதுவும் இல்லாம உங்களுக்கு ஃபேம் வருது அப்படின்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா கேபிஒய் பாலா ஒரு விஷயம் போனாவே அங்க கேமரா, நிறைய கேமராஸ், நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு. ஆமா, சமீபத்தில் விஜயகாந்த் சமாதியில் அங்க போய் வந்துக்கும்போது அங்க ஒரு அம்மா வருது, பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாரு அமௌண்ட்.
அதுல பார்த்தா ஒரு 4-5 ஆங்கிள் இருக்கு அந்த கேமரா பார்த்தா, இங்க ஒரு ஆங்கிள் அங்க ஒரு ஆங்கிள் இருக்கு. ஒருவேளை இவரு செட்டப் பண்ணி எடுக்கிறாரா? ஆமா, இன்னொரு விஷயம், எங்க போனாலும் ஒரு 4 பேர் ஒரு கால்ல ஒரு ஆள் இருக்காங்க. முதல்ல ஒரு கேமரா ஒரு 4 கேமராமேன் வந்தா கூட அவனுக்கு சம்பளம் இருக்கு, கேமரா வாடகை இருக்கு, ரெண்ட் இருக்கு. நீ வாடகை எடுத்துன்னு வரியா, இல்ல அந்த கேமரா நீ சொந்தமா வச்சு பண்றியா, இல்ல இதுக்கான ஒரு டீம் வந்து இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவர் உதவி பண்றாரு, நல்ல விஷயம் தான். உதவி பண்றவர் என்ன பண்ணும், கேமராமேனை கூட்டு போவா தானே போவாங்க. ஆமா, இவர் கேமராமேனை கூட கூட்டு போறாரு. ஆமா. அப்போ ஒருவேளை மார்க்கெட்டிங்காக பண்றாரா, இதை வச்சு எதுவும் பணம் ப்ரொமோஷன் கிடைக்கும் நினைக்கிறேன். ஆமா, அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு பயணம் இல்ல ஏதாவது அரசியல்ல வரணும் அப்படின்ற ஒரு ஆசையா என்னன்னு தெரியல. அதுதான் இது ஃபேம் ஒரு விஷயம் இருக்கு. இதுல இன்னொரு பயணம் பேசுவோம்னா, அஜித் சமீபத்துல பார்த்தோன்னா, பொதுவா அஜித்னா வச்சுங்க அவர் மீடியா பேச மாட்டாரு. ஆனா அவர் நிறைய பண்றாரு, சப்போர்ட் பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு, வீட்டு வேலைக்காரங்க வந்து சொந்த வீடு வாங்கி கொடுத்துறாரு, பண்றாரு. ஆனா நாளோ அது எப்படி மாறுச்சுன்னா, அவங்க ஃபேன்ஸே பார்த்தோன்னா இது அவர்தான் பண்ணாரு, இது அவர்தான் பண்ணாரு அப்படின்ட்டு சில ஃபேக்கான நியூஸ் எல்லாம் உள்ள விட்டானுவ. அப்போ வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, ஏன்னா நீங்க போட்ட நியூஸ் எல்லாம் வந்து ஒன்னா கூட்டி பார்த்தா அவர் வாங்குற சம்பளத்தை விட இது அதிகமா போதாடா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரிதான் கேபி பாலா வந்து ஒரு விஷயம் பண்றாருன்னா, அப்ப நிறைய விஷயம் பண்றவருன்னா அந்த அதுக்கான மணி, அந்த பணம், அதுதான் மெயினா வந்து அங்கதான் நம்ம எங்க பேசினாலும் அந்த புள்ளில வந்து நிக்குது. இப்ப அஜித் கூட பார்த்தோன்னா சம்டைம் இந்த மீடியா விஷயமா ஃபேமுக்கு பண்ணல, அவர் பண்ணவர் செவி வரும். ஆனா அதுவே பெருசாயிடுச்சு. ஆனா இவர் ஒவ்வொரு முறையும் பார்த்தோன்னா ஃபேமுக்கு எடுத்து போடுறாரு. இதுல இன்னொரு கேள்வி வருது, என்ன பாயிண்ட்ஸ்னா, அவரு வீடியோ எடுத்து போடுறாருதான், இதை பார்த்து 4 பேர் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இதை பார்த்து 4 பேர் பண்ணணும்னு தோணும்? ஒருத்தர் ஹெல்ப் பண்றது வந்து இயல்பா வரதுதான், அது இயல்பா வரும். மேபி வந்து ஒரு அட்வைஸ் பண்ணலாம். இப்ப கேபி பாலா வந்து சொல்லலாம், நான் அந்த மாதிரி விஷயம் பண்ணிக்கிறேன், நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து எடுத்து போறது வந்து வீடியோ பார்த்து 4 பேர் எனக்கு காசு தராங்க, நீ ஹெல்ப் பண்றான்னு அவர்கிட்ட காசு கொடுக்கறதா சொல்றாரு. அவரு என்னோட சொந்த பணம் தான் பண்றாரு சொல்றாரு. ஆனா அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, இப்ப என் வீடியோ 4 பேர் பாக்குறாங்கன்னா இவன் நல்லது பண்றானேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒத்துக்கிறாரு. அப்ப இப்ப வந்து உமாபதியோட குற்றச்சாட்டுனா அவருக்கு ஃபண்டு வருதுன்றாரு. அதை நீங்க வந்து ஒத்துங்க, ஃபண்டு வருது பண்றீங்க, அதன் மூலமா நீங்களும் ஒரு ஃபேம் ஆவறீங்க வெளியே. ஆமா, அதுதான் கேள்வி. ஆமா, எனக்கு அந்த மாதிரி யாராவது காசு கொடுத்து நல்லது செய்ய சொல்றாங்க அப்படின்னா அதை நீங்க சொல்லிடலாம்ல. ஆமா, எனக்கு வந்து ஒருத்தங்க காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொல்றாங்க, அதை நீங்க ஒத்துக்குனாக்கா எந்த ஒரு கேள்வியும் வர போறது இல்ல. சரி ஓகே, மக்கள் நல்லது தானே செய்யறாங்க அப்படின்னு யாரும் அதை பத்தி கேட்க போறது இல்ல, எதுவும் பண்ண போறது இல்ல. அதான் இதுல இன்னொரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு. இப்ப நம்ம இந்த பேச ஒரு டிஸ்கஷன் கூட பார்த்தோன்னா, பாலா மீது வந்து வன்மம் இருக்கு, வளர்ந்து வராரு, இதன் மூலமா வளர்றதால வந்து வன்மம் அப்படின்றாங்க. இதுல வன்மம் ஒரு விஷயம் ஒன்று இருக்கா? ஏன்னா இது தவறான ஒரு முன்னுதாரணம் போயிடக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பேசணும், இல்லை பெரிய பெரிய கார்பரேட்டுகள் வந்து இவர் மூலமா வந்து இன்கம் டேக்ஸ், ஆமா இன்கம் டேக்ஸ் கட்டாம போறது வந்து கார்பரேட்டுக்கு வந்து லாஸ் கிடையாது, நம்மள மாரி அவருக்கு தான் லாஸ். அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய அமௌண்ட் கட்டலாவே அது யாருக்கு பாதிக்கும்னா நம்மள மாரி மக்களை தான் பாதிக்கும். இப்ப நேத்து ஒரு நியூஸ் பாத்தீங்களா, அது ஒரு பிரஸ் மீட்ல வந்து அண்ணன் சீமன் அவர்கிட்ட கேக்குறாங்க, அதே கிலோ அவரும் அதான் சொல்றாரு. ஆமா, எங்க இருந்து பணம் வந்தா என்ன, முதல்ல சீமன் அன்னைக்கு எங்க இருந்து பணம் வரும் தெரியல, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா 1000 ரூபாய் கூட 1000 ரூபாய் கொண்டு கேக்குறாரு. அண்ணன் சீமானுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட் வருது. இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி பேசுற பேச்சாது. இப்ப நாளைக்கு நீங்க ஒரு முதலமைச்சர் ஆவறீங்க, எங்க இருந்து ஃபண்ட் வருதுன்னா, இப்ப பல இடத்துல ஃபண்ட் வருதுன்னா உன் கவர்மெண்ட் தானே இதா போவான், நாசமா போவான். நீ வந்து மக்களுக்கு தேவையான இன்கம் டாக்ஸ் எல்லாமே நீ ஃபர்தரா நீ வாங்கினாதான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா ஒரு நலத்தினம் பண்ண முடியும். எவன் எங்க காசு போகுது எங்க வருதுன்னு தெரியாம இருந்தா அது எங்க போய் நிக்கும்? அது அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாலா நல்லதுன்னு செய்யறாரு, அதையும் கெடுக்குறீங்க அப்படின்றதுல தான் அவர் பேசுறாரு. ஆமா ஆமா. இன்னொரு விஷயம், பணம் எங்க இருந்து வருதுன்னு சொல்றேன்ல, நான் வந்து ஷோ பண்றேன், ஈவென்ட் போறேன், அது மூலமா தான் நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்றாரு. இன்னொன்னு ஆப் ப்ரொமோஷன் கொடுக்குறாரு, அது மூலமா பல்கான ஒரு அமௌண்ட் வந்து சம்பாதிக்கிறாரு. அதுவும் சாதாரணமான ஆப்லாம் கிடையாது, இந்த சூதாட்ட மாதிரி ஆப்ல அது மாதிரி ஆப்பை ப்ரமோட் பண்ணி அது மூலமா இளைஞர்களா ஒரு தப்பான வழியில போற அளவுக்கு ஒரு மோசமான ஆப்பை ப்ரமோட் பண்றாரு. அதுவே ரொம்ப தப்பான. ஏன்னா இப்ப ரம்மி இந்த கேம் ஆடுவாங்க தெரியுமா, அந்த ஆன்லைன்ல, அது மூலமா நிறைய பேர் பணத்தை இருந்தக்கூடிய ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அந்த கேமுக்காக அடிக்ட் ஆகி நிறைய சொத்து இழந்தவங்க இருக்கு. ஆமா ஆமா. சரத்குமார் கூட பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு ஆக்டர். ஸோ அவர் போன்ற ஆக்டர் வந்து ஒரு சூதாட்டை சப்போர்ட் பண்ணி ஒரு ஆட் பண்றாருமா. ஸோ அந்த வகையில் தான் நம்ம வந்து பாலவும் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா நீங்க பண்றீங்கன்னா, இப்ப கோக்கு விளம்பரம் பண்ற, கோக்கு வந்து ஹெல்த்துக்கு சரியில்லை, அது வந்து அதையே சொல்லுவாங்க. சீமானே சொல்லுவார், சீமானே பார்த்தோன்னா கோக்கு விளம்பரத்தெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. இப்போ விஜய் கூட பண்ணா நினைக்கிறேன் ஒரு டைம்ல கோக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உடம்புக்கு தீங்கான பொருளை வந்து அப்படி பண்றாங்களா, அந்த மாதிரி கேபி பாலா நாளைக்கு ஏதோ ஒரு பொருள் ஒரு பெரிய கம்பெனிக்கார வர பெரிய கார்பரேட் இந்த பொருளை கொண்டு போய் மார்க்கெட் பண்ணணும், இது ஒட்டுமொத்த மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னா இது போன்ற ஆட்களை பிடிச்சி இருந்தாப்பா நான் ஒரு அமௌண்ட் தரேன், நீங்க பேசுங்க அப்படின்றது. அப்ப கேபி பாலா பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஆப் ப்ரொமோஷன் இருக்குல்ல,
ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு, கவனிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. அவர் மேல நம்மளுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு, KPI பாலா நல்ல மனுஷன் சொல்லிட்டு. அப்ப அவரோட ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, பாக்குறவங்க பாலாவே சொல்லிட்டாரு வாங்கி தான் வாங்கணும் ஆமா அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள போது கண்டிப்பா வந்து சான்சஸ் இருக்கு 100%. அதான் தமிழகத்துக்கே ஆபத்துன்னு சொல்லி உமாபதி பேசியிருக்காரு, அதான் ஆபத்துன்னு சொல்றாரு. ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்ப உமாபதியோட பாயிண்ட் ஆஃப் இல்லாம KPIயோட ஃபேன்ஸோட ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல, ஏங்க அப்புறம் KPI பாலா அப்புறம் என்னதாங்க பண்றது, வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்றீங்க, ஹெல்ப்பும் பண்ணணும், அப்போ என்னதான் பண்ணணும் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல, அது என்ன பண்றது? அப்போ இந்த மாதிரி யாரும் வந்து ஹெல்ப் பண்ணவே கூடாதா? அப்போ இந்த மாதிரி ஹெல்ப் பண்றவங்களா நீங்க இப்படி தான் பண்ணுவீங்களா? அப்போ வந்து அப்படி ஒரு கேள்விக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் பதில்? இதே கேள்விதான் தோழர் எல்லாருக்குமே இருக்கு. இப்ப நம்மளோட நோக்கமும் என்னன்னா இது மாதிரி இளைஞர்கள்லாம் யாரும் முன்னாடி வரக்கூடாது, ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி நோக்கம்லாம் நம்மளுக்கு கிடையாது. அவர் பண்ற சில விஷயம் வந்து ஆர்டிபிஷியலாவும் இருக்கு, சந்தேகம் வர மாதிரி இருக்கு. அததான் வந்து இப்போ எல்லாருமே சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்கு. ஆமா தோழர். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் பேசணும், அந்த ஆம்புலன்ஸ் விஷயம் பேசுனதுல, இப்ப அவர் ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு 10 ஆம்புலன்ஸ் வாங்கி விடுறேன்னா அவர் தன்னிச்சையா செயல்படுத்த முடியாது. ஏன்னா அதுக்கான ஃபண்ட், அதுக்கான காசு, மாசம் சம்பளம் அவர் வந்து பண்றாரோ இல்லையோன்னு இல்லை. அதுக்கப்புறம் அது வந்து ரன் ஆகுதா அந்த ஆம்புலன்ஸ்? உண்மையவே இப்போ 10 ஆம்புலன்ஸ் வந்து இது 3 தான் போயிட்டு இருக்குன்றாங்க. அது கூட அது எத்தனை பேருக்கு வந்து சேவையை செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயம் வந்து நம்ம அரசாங்கத்தோட சேர்ந்து டயப் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா இவனா நினைக்கிறாங்க அரசு வந்து சரியா பண்றது இல்லை, அப்படி ஒரு குற்றச்சாட்டை தான் வந்து எப்படின்னா ஹாஸ்பிட்டல் இல்லை. இப்ப தமிழ்நாட்டில் எங்குமே இல்லைன்னு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் எங்க எல்லா இடத்துல இருக்கு. அப்ப நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறனா அப்ப ஜிஹெச்ல இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல், மக்கள் மருத்துவம் பார்க்கலையா? அப்ப நீங்க ஒரு வந்து மருத்துவ ரீதியோ ஒரு வந்து ஆம்புலன்ஸ் ரீதியோ நீங்க வாங்கி விடுன்னா ஆல்ரெடி இருக்கு கவர்மெண்ட், அதோட நீங்க சேர்ந்து பண்ணலாமே. அரசாங்கத்தோட சேர்ந்து பண்றது அது சரியா இருக்குன்றதான் பொதுப்படைய எல்லாரோட பார்வை. ஏன்னா இப்ப உமாபதியோட பார்வையும் அதுதான் இருக்கு, ஏன்னா மக்களோட பார்வை. ஏன்னா இவர் வந்து ஃபேம் ஆயிட்டாரு, இவர் வளர்ந்துட்டாரு, ஐயோ வளரான்னு அந்த ஒரு சிந்தனை இருக்கு. இல்லை இன்னும் நீங்க சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது நம்ம நிறைய பேர் பண்ணுவோம். ஏன்னா சாப்பாடு கிட்ட சாப்பிட இந்த மாதிரி விஷயம் பண்ணுங்க. நீங்க ஒரு பெரிய ஹெல்ப்பா பண்ணும்போது அதெல்லாம் பெரிய காசு, அதுக்கான இன்கம் டேக்ஸ் கட்டணும், நிறைய வரி இருக்கு, விகிதம் இருக்கு, நிறைய காசு வருதுன்றீங்க. இதெல்லாம் நீங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட காட்டுறீங்களா? அப்படி காட்டலாவே அது தப்பு தான், அது ஊழல் தான். அதை நீங்க ஏத்துதான். ஏன்னா நம்ம காமனா யோசிக்கலாம், மக்களா வந்து ஐயோ ஏன்டா அப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு யோசிக்கலாம். இன்கம் டேக்ஸ் கட்டாம இருக்கிறது மிகப்பெரிய குற்றன்றது யோசிச்சு பாருங்க. அது யாரை பாதிக்கும்னா நம்மள போன்ற ஆட்களை தான் பாதிக்கும். அது இன்சூரன்ஸ் கூட கட்டல, அதெல்லாம் டியூ காஸ்ட்ல அப்படியே இருக்கு அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா. இது எல்லாமே இதோட அடி எங்க விழும்னா நம்மள போன்ற மக்களோட தலையில தான் விழும் அடி. இதுதான் தோழர், இது மாதிரி எக்கச்சக்கமா நிறைய கேள்வி வந்து KPI பாலா நோக்கி வைக்கப்படுது. பாலா பத்தி இப்போ மக்கள் நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க கருத்து என்ன KPI பாலா பத்தின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. ஹலோ தோழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.